வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ப்ளேபேக் ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா செலக்ட் டேட் ஆல் அப்படின்னு இருக்கும். இப்போ செலக்டட் அப்படின்னா எந்த மாதிரி ஃபோட்டோஸும் நீங்கள் டெலீட் பண்ணணும். அதாவது நிறையா ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதில் எந்த ஃபைல் டெலீட் பண்ணணும், 1 by 1 டெலீட் பண்ணணும்னாலும் டெலீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து செலக்ட் டேட் வைஸாக இருக்கும். அந்த டேட் வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணனாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்குது, இதில் நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டேட் வைஸாக காட்டும், எந்த டேட்டில் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். அப்போ டேட் வைஸாக செலக்ட் பண்ணணுன்னாலும் அப்படி நீங்கள் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். அல்லது ஆள் கொடுத்தாலும் ஃபுல்லாகவே நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெலீட்டில் செலக்டட் குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறது. அடுத்து செலக்ட் டேட் வைஸாக செலக்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் ஃபோல்டரில் D7000 அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் இப்போ நான் வந்து எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அல்லது அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரில் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சிஸ்டத்தில் போடுறப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, அந்த ஈவெண்ட் எனக்கு தனி ஃபோல்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா மொத்தமாக எல்லா ஃபோட்டோஸும் ஒன்றா இருக்கும், அதுலேருந்து நீங்கள் பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக இதை வச்சுருக்காங்க. ஆல் அப்படின்னா எல்லாமே மொத்தமாக அதுவாக ஸ்டோர் ஆகி அதுவாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரண்ட்டுனா இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன ஃபோல்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சேவ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து ஹைட் இமேஜ்னு இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ணணும், ப்ரிவியூ பார்த்தா தெரியாத அளவுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் செட்டுன்னு இருக்கும். அடுத்து செலக்ட் டேட், அடுத்து டீசெலக்ட் ஆல். இப்போ செலக்ட் பண்ணுறது குறிப்பிட்ட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல செலக்ட்னு இருக்கும். இல்லை செலக்ட் டேட், அந்த டேட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் ப்ரிவியூ காட்டக்கூடாது, சிஸ்டத்தில் போட்டு பார்த்தா தெரியணும். ஆனால் எங்கே தெரியக்கூடாதுன்னா கேமராவில் ப்ரிவியூ பார்க்குறப்ப தெரியக்கூடாது அப்படிங்கிறது. டீசெலக்ட் ஆல், சப்போஸ் நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணுறதுக்கு அது. அதே மாதிரி டிஸ்பிளே மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரிவியூ பார்க்குறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். டிஸ்பிளே மோடில் ஃபோக்கஸ் பாயிண்ட், நீங்கள் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க, அதாவது இது எல்லாமே பேசிக் ஃபோட்டோ இன்ஃபர்மேஷனில் வரும், அதை டிக் கொடுக்கணும். அடுத்து டீட்டெயில் ஃபோட்டோ இன்ஃபர்மேஷன், ஹைலைட்ஸு எது ஹைலைட் ஆகிருக்குது, கொஞ்சம் ப்ளீச்சாக இருக்குது, கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியுறது, அதெல்லாமே ஹைலைட்ஸில் வரும். RGB ஹிஸ்டோகிராம் அண்டு டேட், இது எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு மேலே டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோடு சேர்த்து எல்லாமே உங்களுக்கு எங்கே ஃபோக்கஸ் ஆகிருக்குது, எங்கே ஹைலைட் ஆகிருக்குது, ஹிஸ்டோகிராம் எப்படி எடுத்துருக்கோம், டேட் என்ன, எந்த டேட்டில் எடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் காட்டிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி இமேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மெமரி கார்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு 2 மெமரி கார்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு மெமரி கார்டு தான் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு ஒரு மெமரி கார்டு தான் காட்டுது. இப்போ ஒரு மெமரி கார்டுலேருந்து இன்னொரு மெமரி கார்டு காப்பி பண்ணுறதுக்கு இந்த காப்பி இமேஜஸை செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து இமேஜ் ரிவ்யூ. இப்போ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது ஆன் பண்ணணுமா என்னன்னு கேட்குது. ஆன் ஆஃப் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட காட்டும் ஓகேவா அப்படின்னு. அப்போ அது ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அது காட்டாது, நீங்கள் ப்ளே பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். ஆஃப்டர் டெலீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஷோ நெக்ஸ்ட்டு, ஷோ ப்ரீவியஸ், கண்டினியூஸ் ஆஸ் பிஃபோர் அப்படின்னு இருக்குது. இதில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஷோ நெக்ஸ்ட்டு. ஒரு ஃபோட்டோ டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ காட்டுறது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஷோ ப்ரீவியஸ், டெலீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க ஃபோட்டோவை காட்டுறது ஷோ ப்ரீவியஸ். கண்டினியூ ஆஸ் பிஃபோர், ஒரு ஃபோட்டோ டெலீட் பண்ணிவிட்டு முன்னாடி பின்னாடி 2யுமே காட்டணும்.
அப்போ எப்படி சார் டெலிட் பண்ணதை காட்டுமா அப்படின்னா ஒன்ஸ் காட்டும், காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. எந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதுலேயே வந்து இந்த சிம்பிள்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்னு இருக்குது, அதாவது அந்த பாக்ஸ் எம்டியாக இருக்கும். அடுத்து ப்ளே, அடுத்து டெலிட், அடுத்து ப்ளேன்னு இருக்கும். அடுத்து ப்ளே, டெலிட், எம்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அடுத்து கண்டினியூஸ் ஆஸ் பிஃபோர் ரெண்டுமே காட்டுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் டால், நம்ம மொபைலில் மாதிரியே தான் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது. இப்போ நீங்கள் வெர்டிகலை இப்படி வச்சு எடுக்கிறீங்க, அந்த ப்ரிவ்யூ வந்து இப்படி காட்டும் உங்களுக்கு. அதே சமயம் ரொட்டேட் டால் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெர்டிகலை இப்படி வச்சு எடுக்கிறப்போ கூட உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து ரொட்டேட்டில் தான் காட்டும், ரொட்டேட் பண்ணியே காட்டும். எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி காட்டும். அது வந்து தேவையான ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ஸ்லைட் ஷோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரேம் இன்டர்வியூ, ஒரு ஃபோட்டோவுக்கும் இன்னொரு ஃபோட்டோ ப்ளே ஆகிறதுக்கும் எத்தனை செகண்ட்ஸ் வேணும்? 2 செகண்ட் இதில் கொடுத்துருக்கு. நீங்கள் 3 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்டு இதில் இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இடையில பாஸ் பண்ணணும்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிரிண்ட் செட் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல பெரும்பாலும். ஏன்னா இது வந்து என்னென்னா டைரெக்டாக கேமராலேருந்து பிரிண்ட் இருக்குது, பிரிண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இது வந்து செட் ஆகும். டிபிஓஎஃப் அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்ட் ஆர்டர் ஃபார்மேட். கேமராலேருந்து பிரிண்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. இது வந்து லேபில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளேபேக் மெனுவில் இது மட்டும்தான் இருக்குது.